மலாக்கா அலோர்கஜாவில் உள்ள ஒரு பள்ளியில் அண்மையில் 3ஆம் வகுப்பு மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை தொடர்ந்து சமூக ஊடகங்கள் மாணவர்களுக்கு ஏற்படுத்தும் விளைவுகள் குறித்து ஒரு ஆய்வை நடத்த பேரரசியார் ராஜா பெர்மைசூரி ராஜா ஜரித் ஷோஃபியா உத்தரவிட்டுள்ளார். இந்த ஆய்வை நடத்த மலேசிய தொழில்நுட்ப பல்கலைக்கழகத்திடம் கேட்டதாகவும் இந்த விஷயத்தில் உதவுவதாகவும் அவர் கூறினார். இது தொடர்பாக ராஜா ஜரித் ஷோஃபியா நேற்று இஸ்தானா நெகாராவில் கல்வி அமைச்சர் ஃபத்லினா சிடேக்கிற்கு சந்திப்பு நேரத்தை வழங்கி விளக்கம் பெற்றார். இவ்வாண்டு தீபாவளி வெகுமதியாக அரசு சார்பற்ற இந்திய இயக்கங்களுக்கு 1.5 கோடி வெள்ளி ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் சமுதாயத்தின் மேம்பாட்டுக்கு 71 திட்டங்கள் அமல்படுத்தப்படவிருப்பதாகவும் வீடமைப்பு மற்றும் ஊராட்சித்துறை அமைச்சர் நா கோர்மிங் தெரிவித்துள்ளார். பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தலைமையிலான அரசாங்கம் இந்தியர்களின் நலன் பேணும் அரசாங்கமாக இருக்கும் என்றும் இருந்து வரும் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். நேற்று தலைநகர் ஜலான் ராஜா சோலானில் உள்ள பிரபல உணவகத்தில் தீபாவளி திருநாளை முன்னிட்டு தமிழ் பத்திரிகையாளர் உட்பட இந்திய ஊடகங்களின் பிரதிநிதிகளுக்கு அமைச்சர் நா கோர்மிங் அளித்த விருந்து நிகழ்ச்சியில் இந்த தகவலை தெரிவித்தார். அது மட்டுமல்லாது, அண்மையில் நாடாளுமன்றத்தில் பிரதமர் அன்வார் தாக்கல் செய்த 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் போது எஸ்டிஆர் திட்ட உதவித்தொகை வழங்கப்படும் என்று அறிவித்தார். அவை இம்மாதம் 18ஆம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன. இந்திய சமூக பொருளாதார உருமாற்ற அமைப்பான மித்ரா மூலமும் இந்தியர்களுக்கு மானியங்கள் வழங்கப்பட்டு வருகிறது. பஹாங் ஜெராம் தமிழ் பள்ளிக்கு புதிய கட்டடம் எழுப்ப அரசாங்கமே உதவிக்கரம் நீட்டியுள்ளது. இது வரவேற்கத்தக்கது என்று அவர் கூறினார். அரசாங்கம் எந்த இனம் என்று பார்க்காமல் உதவி செய்து வருகிறது. தகவல் ஊடகங்கள் அரசாங்கத்தின் திட்டங்களையும் செயல்பாடுகளையும் குறை கூறி எழுதி வருவதை தாங்கள் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறோம் என்று அவர் தெரிவித்தார். எழுத வேண்டாம் என்று தாங்கள் சொல்லவில்லை, ஆனால் மக்களுக்கு நம்பிக்கை ஏற்படும் வகையில் எழுத வேண்டும் என்று அவர் கேட்டுக்கொண்டார். இதனிடையே மலேசிய தமிழ் பத்திரிகையாளர் சங்கத்திற்கு 30,000 வெள்ளி வழங்குவதாகவும் அதனை 200 உறுப்பினர்களுக்கு தலா 150 வெள்ளி வீதம் வழங்க வேண்டும் என்றும் அவர் நிர்வாகத்தை கேட்டுக்கொண்டார். வெளிநாட்டு சுற்றுப்பயணிகளை ஈர்ப்பதற்காக பல மொழிகளில் அறிவிப்பு பலகைகளை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று பிரதமர் டதஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். மலேசியாவுக்கு வருகையாளர்களை கவர அது போன்ற நடவடிக்கைகள் முக்கியம் அல்ல என்று அவர் தெரிவித்தார். குறிப்பாக விமான நிலையங்களில் காணப்படும் இத்தகைய அறிவிப்பு பலகைகளே போதுமானவை என்று அவர் குறிப்பிட்டார். அரபு மக்களுக்கு அரபு மொழியிலும் சீன சுற்றுப்பயணிகளுக்கு சீன மொழியிலும் இந்திய வருகையாளர்களுக்கு குறிப்பாக தமிழ், இந்தி, உருது உட்பட இதர பல மொழிகளிலும் அறிவிப்பு பலகைகளை வைப்பது தேவையற்றது என்று அன்வார் குறிப்பிட்டார். அறிவிப்பு பலகைகளில் காணப்படும் மொழிக்காக சுற்றுப்பயணிகள் மலேசியாவுக்கு வருவதில்லை என்று மக்களவையில் பிரதமரின் கேள்வி நேரத்தின் போது அன்வார் குறிப்பிட்டார். பல்வேறு மொழிகளில் நோட்டீஸ்களையும் அறிவிப்பு பலகைகளையும் வைப்பது குறித்து அரசாங்கம் ஆலோசிக்க வேண்டும் என்று பக்கத்தான் ஹரப்பானின் தெப்ராவ் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜிம்மி புவா முன்னதாக பரிந்துரைத்திருந்தார். இதற்கு பதிலளித்த போது அன்வார் இந்த விளக்கத்தை அளித்தார். பூடி மடானி ரோன் 95 பெட்ரோலுக்கான மானிய திட்டம் அக்டோபர் 13ஆம் தேதி நிலவரப்படி 11 மில்லியனுக்கும் அதிகமான மலேசியர்களுக்கு பயனளித்துள்ளதாக பொருளாதாரத்துறை அமைச்சு தெரிவித்துள்ளது. தகுதி உள்ள மலேசியர்கள் யாரும் இத்திட்டத்தில் இருந்து விடுபடாமல் இருப்பதை உறுதி செய்வதற்காக அண்மைய தரவுகளின் அடிப்படையில் பூடி 95 பெறுநர்களுக்கான தகுதி பட்டியல் அவ்வப்போது புதுப்பிக்கப்படுவதாக அமைச்சு தெரிவித்துள்ளது. வாலெட் இல்லாத அல்லது குறைந்த இணைய அணுகல் உள்ள பகுதிகளில் வசிக்கும் குடியிருப்பாளர்களையும் அரசாங்கம் கவனத்தில் கொண்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. பெட்டாலிங் ஜியா பண்டார் உத்தாமாவில் 14 வயது மாணவன் 16 வயது மாணவியை குத்தி கொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தி உள்ள நிலையில் காதலை நிராகரித்ததால் அம்மாணவியை கொன்றதாக தெரிவித்துள்ளது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதல் நாள் இரவில் தன்னுடைய காதலை அப்பெண்ணிடம் வெளிப்படுத்தி இருக்கிறார். ஆனால் அதனை ஏற்க அந்த மாணவி மறுத்ததால் அவளை அம்மாணவன் கொலை செய்தான் என்று நேற்று தெரிவிக்கப்பட்டது. தன்னுடைய காதலை மாணவி நிராகரித்ததால் அவன் கோபமடைந்ததாகவும் காலையில் சம்பந்தப்பட்ட அம்மாணவி பள்ளியின் கழிவு கூடத்திற்கு வந்தபோது அவளை அம்மாணவன் எதிர்கொண்டதாகவும் கத்தி வைத்திருந்த அம்மாணவன் அப்பெண்ணை கழிப்பறைக்குள் கொண்டு சென்று அறையை தாளிட்டுக் கொண்டான் என்றும் சம்பவத்தை நேரில் கண்ட மாணவி ஒருவர் தெரிவித்துள்ளார். அதன்பின் 16 வயதான மாணவியை அவன் சரமாரியாக கத்தியால் குத்தியுள்ளான். இதனை கண்டு பீதி அடைந்த இதர மாணவர்கள் கட்டொழுங்கு ஆசிரியையிடம் தகவலை தெரிவித்தனர்.
உடனடியாக அங்கு வந்த ஆசிரியை கழிப்பறையின் கதவை உடைத்துக் கொண்டு உள்ளே சென்றார். அந்நேரத்தில் சம்பந்தப்பட்ட அந்த மாணவன் அங்கிருந்து வெளியே ஓடி வந்து 1ஆம் படிவ வகுப்பறைக்குள் ரத்தம் தோய்ந்த கத்தியுடன் நுழைந்தான். இதனை கண்ட மாணவர்கள் பீதியில் அலறினர். இந்த கலவரம் சிறிது நேரம் நீடித்தது. மாணவனின் மூத்த சகோதரரும் இதர ஆசிரியர்களும் அவனை மடக்கி பிடித்தனர் என்று சம்பவத்தை நேரில் கண்ட மாணவர்கள் கூறினர். டெங்கில் சைபர் சவுத் அருகே நேற்று ஏற்பட்ட நிலச்சரிவில் சிக்கி வங்கதேச ஒப்பந்த தொழிலாளி ஒருவர் உயிரிழந்தார். மற்றொருவர் காயமடைந்தார். இது தொடர்பாக சிலாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறைக்கு மாலை 4:19 மணி அளவில் அவசர அழைப்பு வந்ததை அடுத்து டெங்கில் நிலையத்திலிருந்து ஒரு குழு அவ்விடத்திற்கு விரைந்தது. பாதிக்கப்பட்ட இருவரும் தனாகா நேஷனல் பிரிகாடில் ஒப்பந்த தொழிலாளர்களாக பணிபுரியும் வங்கதேசத்தைச் சேர்ந்தவர்கள் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஒருவர் சம்பவ இடத்திலேயே இறந்து விட்டதாக சுகாதார அமைச்சு ஊழியர்கள் அறிவித்தனர். மற்றொருவருக்கு கையில் எலும்பு முறிவு ஏற்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.